அஸ்ஸலாமு அலைக்கும். துபாயில் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க வைரல் துபாய் பன் பரோட்டா ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாக இருந்துச்சு. வாங்க இது பண்ணுறதுக்கு 2 கப் மைதா எடுத்திருக்கேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம்ஸ் பட்டர், இப்போ ஒரு 50 கிராம்ஸ் சேர்த்துருக்கேன். சால்ட்டு, சுகர் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டு வெது வெதுப்பாக இருக்க தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு ஓரளவுக்கு நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் மீதி இருக்க 50 கிராம்ஸ் பட்டர் போட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. இதை வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. மாவு நல்லா ஊறி பரோட்டா போடுறதுக்கு செம்மையாக ரெடி ஆயிரும். சிக்கன் பேட்டி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இந்த சாப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் மிக்சியில் கூட இதை அரைச்சி எடுத்துக்கலாம். போன்லெஸ் சிக்கன் போட்டிருக்கேன். கூடவே ஒரு கையளவு புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், கூட வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள். நீங்கள் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே உப்பு, மிளகுத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மையம் அரைச்சி அதை ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. பரோட்டா நல்லா சாஃப்டாக ஃப்ளேக்கியாக வரணும் அப்படின்னா இந்த சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நீங்கள் பண்ணி பாருங்கள். சூப்பராக வரும். இதே மெத்தடில் பண்ணுங்கள். மாவு நல்லா சூப்பராக இலகி வந்துருச்சு. இதை நல்லா தட்டிட்டு நான் கத்தியில் இந்த மாதிரி கோடு போட்டு அழகாக பதர் மாதிரி போட்டு வச்சிட போகிறேன். அதுக்கப்புறம் தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி இது வந்து ரொம்ப மெலிசாக தட்டிட வேணாம். ஓரளவுக்கு வந்து பன் பரோட்டா இல்லையா, ஸோ அதனால் ஓரளவுக்கு நல்லா திக்காகவே தட்டி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஃப்ரை மீன்ஸ் டீப் ஃப்ரை கிடையாது, இது ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுக்க போகிறோம். பரோட்டாவில் பர்கரா, பீஸா, பர்கர்லாம் எனக்கு வேலைக்காகாதுப்பா. பரோட்டானா அதை பிச்சு போட்டு மேலே அந்த கோழிக்கறி குழம்பு அப்படி இல்லைன்னா மட்டன் குழம்பை ஊற்றி பிசைஞ்சு அடிக்கிறதா எனக்கு பிடிக்கும். அப்படின்னா கண்டிப்பாக இந்த பரோட்டா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் என்னமோ நினச்சேங்க, பரோட்டாவில் பர்கரா நல்லா இருக்குமா என்னமோ அப்படின்ட்டு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒன்று சாப்பிட்டாலும் நல்லா ஃபில்லிங்காக இருந்துச்சு. சிக்கன் பேட்டி அழகாக தட்டியாச்சு. இது பைண்டிங்க்கு நான் எதுவுமே ஆட் பண்ணலை. அதுவே ஃப்ரிட்ஜில் வச்சோன்னு நல்லா திக்காகிடுச்சு. நீங்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா பிரெட் க்ரம்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேட்டிஸாக போட்டு நல்லா 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் சீஸ் ஸ்லைஸ் அப்படியே இது மேலே வச்சுருங்க. பரோட்டா எல்லாத்தையும் சுட்டி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பேட்டிஸை ஃப்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இந்த மாதிரி ஒரு பரோட்டாவை 2ஆக நான் கட் பண்ணிக்கிறேன். நல்லா திக்காகவே தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளோட ஃபேவரெட்டில் உங்களுக்கு என்ன மயோனைஸ் பிடிக்குமோ அதை அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் லெட்டஸ் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன் பேட்டி சீஸோட வச்சு என்ன வெஜ்ஜீஸ் வேணுமோ அதை அரேஞ்ச் பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படி இருந்துச்சு. வீக் ஃபுல்லாக ஹெல்தி ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டு வீக்கெண்டில் சீட் பண்ணுற ஆளா நீங்கள்? அப்போ இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க.